ஓகே. பாய். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிபேட் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை விவாதிக்கிறதா இருக்கோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அரசியல்ல விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு பயணங்களும் அதிகப்படியாக ரத்தாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சர்ப்ரைஸா ஒவ்வொரு ஊர்களிலும் திடீர்னு பிரச்சாரம் ரோட் ஷோ அப்படின்ற நியூஸ் வருது. முதல்ல நம்ம ரத்தாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் விவாதிக்க போறோம். நம்ம கூட நம்ம அரசியல் விமர்சகர் ஆர்கே அவர்கள் இருக்காரு. நம்ம கேட்டு ஒன்னொன்னா தெரிஞ்சுக்குவோம். இந்த தீய சக்தி எந்த மாதிரியான வேலைகளை இப்போ வரப்போற எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பண்ண போறாங்க அப்படின்ற டீட்டெயில் நம்ம பேச போறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் கேட்குறது ஏன் பிரச்சாரம்லாம் ரத்து பண்ணுறாங்க, எதனால் அவருக்கு அந்த பிரச்சாரம் தடைபடுது, அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. உண்மையிலே இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். எதுக்கு அப்படின்னா, மற்ற கட்சிகளில் தனது வேட்பாளர் வரும்போது அந்த தெருவுக்குள்ளே இருக்கவங்க அவங்களோட அந்த கட்சி தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரவாரமாக ஆர்ப்பரிப்பாக போய் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெரிய அளவில் கம்மி. அவங்களுக்கு அந்த சந்தோஷமே இல்லை. ஆனால் அவங்களோட சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வாக்களிக்க போகிற அந்த ஒரு நாளில் மிகப்பெரிய அளவில் அவங்க காமிக்க போகிறாங்க. ஏன்னா தன்னோட தலைவனை பார்க்க விடலைங்கிற ஒரு வெறுப்பே அவங்களுக்கு தலைக்கேறி போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க கொடுக்குற டைம்ஸ் எல்லாமே 11 to 3 அந்த டைமில் நீங்கள் 1 மணி நேரம் இந்த வெயிலில் நின்றுங்க, அரை மணி நேரம் நில்லுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் நானே அதை உணர்ந்தேன். எப்படின்னாக்கா, ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு இன்றைக்கி மதுரையில். நான் அரசியலுக்காக போகல, எனது சொந்த வேலைக்காக போய் ஒரு 3/4 மணி நேரம் கேஸ் போடுறதுக்கு காத்திருந்துட்டு அந்த வெயிலில் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சுத்தமாக ஷூட்டிங் ஆகிட்டேன். என்கிட்ட எனர்ஜியே இல்லை. அப்போ குழந்தைங்களையோ ஒரு வயசானவங்களோ அந்த கட்சியில் இருக்கவங்களோ அந்த வேர்வையில் நின்று தன்னோட அந்த பலனை இழந்துருவாங்களோ, மீண்டும் நமது தமிழக வெற்றி கழக உறவுகளை நம்ம இழந்துருவோமோ, இன்னொரு இழப்பை தாங்குகிற சக்தி வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அவர் நினைக்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக நினச்சிக்கிட்டு இருந்த வெற்றி தலைவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம போய் அவங்க முகத்தை பார்க்கணுன்ற ஆசை அவருக்கு நிறையா இருக்குது. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் நினைக்கிறது நம்மளோட உயிரை பற்றி. நமக்கு எந்த பாதிப்பையும் அந்த தீய சக்திகளை ஏற்படுத்திடக்கூடாது. இவங்களை எப்படிதான் நம்ம அடித்து உடச்சி இறக்கி விடுவோம், இவங்க கூட அம்புழுப்போம், எந்த கேஸில் போட்டு உள்ள தள்ளி விடுவோம், இவங்க எப்படியும் வெளியில் வர விடாமல் எப்படி மிரட்டுவோம், எப்படி பயமுறுத்துவோம், காசை கொடுத்து பார்ப்போம். அன்பால் அப்படிங்கிறது காசால். காசுக்கு அடிப்பணியில் அப்படின்னா வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளைங்க மிரட்டுறது, நாளைக்கு உன் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு தானே போகணும் அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கெல்லாம் நம்ம உறவுகள் ஆளாக வேணாமே அப்படின்றதுக்காகத்தான் அவர் தவிர்க்கிறாரே தவிர, மற்றபடி மக்களை சந்திக்கிறதுக்கு பயந்துக்கிட்டோ, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டோ, பேச தெரியல வெளியில் வர சொல்லு அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஏன் வெளியில் வந்தாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ அதே போல் பொதுவாக பொதுமக்களிடையே மற்றும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர்களோ அல்லது நிர்வாகிகளோ செயலாளர்களோ தங்களோட தொகுதிக்கு வரல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். அது போக நான் அவங்களுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் ஏப்ரல் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் இருக்கிற அந்த பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு நிர்வாகிகளோட முக்கிய ஆலோசனையில் இறங்குறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முழுக்க இந்த தீய சக்தி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள விளையாடிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாலையும் வரப்போற அந்த ஒரு வேட்பாளர்களுக்கோ இல்ல நிர்வாகிகளுக்கோ முக்கியமா முட்டுக்கட்டையா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தீய சக்தி. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் மேலோட்டமா பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. தலைவர் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அழுத்தி சொல்றது, நம்மளுக்கு இப்போதைக்கு அதிக ஒரு கண்டிஷன்ஸ் SOP போட்டு நம்மளை தடுக்கிறாங்க, நம்மளுடைய வேட்பாளர்கள் உள்ளுக்குள்ள இறங்குறத கெடுக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில நடந்த சம்பவம்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் பொதுமக்களுக்கே நடக்கும்போது இன்னைக்கு கேண்டிடேட்டா நிக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட குடும்பத்துக்கு நடக்காது அப்படின்னு என்ன பெரிய நிச்சயம் அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தமிழக வெற்றி கழக தொண்டர்களோட உயிரும் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால தான் அந்த ஒரு ரத்து அப்படின்றது அடுத்தடுத்து திடீர்னு, அதாவது முன்கூட்டியே சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் வேலைகளை விட்டுட்டு வெயிலில் காத்து கிடக்கிற சூழ்நிலை. திடீர்னு சொன்னோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள் சில பேர் கூடுவாங்க, அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்றது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வராரே தவிர அவங்களோட வேலையை கெடுத்துட்டு அவங்களுடைய ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் கெடுத்துட்டு நீங்கள் என்னைய பாருங்க, என்னைய நீங்கள் பார்க்காதீங்க, டிவியில் பார்த்துக்கங்கன்னு சொல்கிற ஒரே தலைவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களாக தான் இருக்காரு. இன்னைக்கு இந்த தீய சக்தி விஜய் அவர்களை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ பண்றாங்க. இப்போ பூத் கமிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்துறாங்களே, அது என்ன காரணம்? அப்படி என்னதான் அவங்க பண்ணிடுவாங்க? உங்களுக்கு தெரியாதுல்ல பூத் கமிட்டினா என்னென்னு. நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக அரசியலுக்குள்ள வரதுனால பூத் கமிட்டியோட நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பூத் கமிட்டி அப்படிங்கிறது ஒரு கட்சியோட ஆணிவேர். அந்த கட்சியில் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி மட்டும்தான் ஜெயிக்கும். நீங்கள் என்ன தான் வாக்களித்தாலும் சரி, என்ன தான் ஓட்டு போட்டாலும் சரி, என்ன தான் ஓட்டு போட வந்தாலும் சரி, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில் சிட்டை வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஆளும் தரப்புக்கிட்ட இருந்தே அந்த பேப்பரை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டுட்டு ஐயா ஓட்டு போட்டுட்டோன்னு சொல்லி சிரிச்சுட்டு போனாலும் சரி, அது மேட்டரே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வேட்பாளர்கள் பேர்லையும் 3 பூத் கமிட்டி இருப்பாங்க ரொட்டேஷனுக்காக. அந்த மாலை நேரத்தில் அந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பரில்
கையெழுத்து போடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இங்கு பூத் கமிட்டியில் அத்தாரிட்டி பூத்தாளராக இருந்தவங்க யார் அப்படிங்கிறத அங்கே பதிவு பண்ணுவாங்க. அவங்களோட ஆதார் எல்லா நம்பர்லாம் போட்டு பதிவு பண்ணுற அந்த நபர் தான் அந்த வாக்கு எண்ணும் நாளன்று அந்த பூத்து எண்ணக்கூடிய இடத்துக்குள்ளே போக முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் 3 பேர் போவீங்க ஒரு பூத்துக்கு. இப்போ மதுரை மாவட்டம் ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 பேர் போவீங்க, 10 பேர் போவீங்க. அப்போ அந்த 10 பூத்தில் இருந்தும் ஒவ்வொரு ஆள் போகும்போது ஒரு 6 பேர் 7 பேர் குறைஞ்சது 10 பேர் வரைக்கும் இருக்கலாம். அதிகபட்சம் 5 பேர் இருப்பாங்க ஒரு தொகுதிக்கு உள்ளதில் ஒரு 5 பேர் போவாங்கன்னு வைங்க. ஆனால் நீங்கள் வெறும் 5 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா அவங்க 5 பேர் இருப்பாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா அவங்க 5 பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த 2 தீய சக்திகளை என்ன உள்குத்து வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னா, தனது சார்பாக அதாவது போட்டியிட மாட்டாங்க, வேட்பாளர்களாக தன்னை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, சின்னத்தை பற்றி வெளியில் பேச மாட்டாங்க, மக்களை சந்திக்க மாட்டாங்க, ஓட்டு கேட்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, கிணத்துக்குள்ள போட்ட கல் மாதிரியே இருப்பாங்க. அவங்க அந்த கடைசி நாளில் வாக்களிக்கும் போது என்ன நடந்துடும் அப்படின்னா, அவர்களோட அந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறதுக்குள்ள இடத்துக்குள்ள அவங்க ஆட்களை நியமிச்சிருவாங்க. அப்போ இவர்கள் சார்பாக எத்தனை சுயேட்சை இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் 5 பேர் வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையில் இப்போ அண்ணன் நிர்மல்குமார் இருக்காருன்னா அவருக்கு சுயேட்சை அவருக்கே தெரியாமல் நிறையா சுயேட்சை இருப்பாங்க. பட் ஆனால் தெரிஞ்சிடும். இவங்க எல்லாம் உள்ளே வரும்போது இவங்க சுயேட்சை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க சுயேட்சையாக இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, சென்ற தேர்தலில் நாம் தமிழர் அண்ணன் சீமானுக்கு கூட பூத் கமிட்டி இல்லாமல் நாங்கள் தான் பார்த்தோம் திமுகலேருந்து. போன சென்ற எலெக்ஷனில் நம்ம வந்து அண்ணன் சீமானுக்கு கூட பூத் கமிட்டி இங்கே போடலை. பட் அதுக்கு இதெல்லாம் வந்து உறுதியானது, உண்மையானது. வேணுன்னா போன எலெக்ஷனில் அவங்க பூத் கமிட்டிக்கு என் பேர் இருக்கா இல்லையான்னு கூட அவங்க பார்த்துக்கலாம். ஏன்னா திமுகலேருந்து போடுவாங்க. பூத் கமிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கான அந்த சேலரி சம்பளம்லாம் வந்து கட்சி தான் கொடுக்கும். இது விளையாட்டு கிடையாது. இந்த பூத் கமிட்டியை வந்து நிர்ணயித்து இவங்க பூரா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேட்பாளரோட வெற்றி வாய்ப்பை அறிவிக்கிற அந்த எலெக்ஷன் போர்டு அந்த எண்ணுறாங்கல்ல, முதல் சுற்று 2ஆம் சுற்று போய்கிட்டே இருக்கும்போது 3 சுற்று முடிஞ்சு 4வது சுற்றில் அதாவது தபால் ஓட்டு பிரித்து எண்ணுவாங்க. தபால் ஓட்டில் ஓரளவுக்கு அந்த தபால் ஓட்டிலே ஒரு வேட்பாளர் வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிறது உறுதிப்படுத்துகிற அளவுக்கான ஒரு செயல் நடந்துடும். அதுக்கப்புறம் முதல் சுற்று 2ஆம் சுற்று 3ஆம் சுற்று இந்த மாதிரி சுற்றுகள் போகும்போது ஒரு 5 சுற்றில் எதிர்பாராத ஓட்டு எண்ணிக்கையில் மொத்த வாக்குகள் எத்தனை, விழுந்திருக்க வாக்குகள் எத்தனை, இப்போ இவங்க தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியில் இப்போ தமிழக வெற்றி கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ வாங்கியிருக்க வாக்குகள் என்னன்றதை உறுதிப்படுத்தி, அடடா தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாய்ப்பு அடைகிற மாதிரி இருக்கே அப்படின்ன உடனே, இல்லை தவறு, நீங்கள் இந்த ஓட்டை எண்ணலை அந்த ஓட்டை எண்ணலை, திருப்பி என்ன ரீகவுண்டிங் இப்போ எப்படி எஸ்ஓபி போடுற மாதிரி ரீகவுண்டிங் போடுவாங்க. ரீகவுண்டிங் போட்டு போகும்போது கடைசியில் அது ஒரு தகராறு சண்டையில் வந்துடும். சண்டையில் வந்த உடனே உள்ளுக்குள்ள கலகம் நடக்குது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் முடிச்சு வெளியில் போட்டுருவாங்க. இவர்களுக்கு தேவையான அந்த ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றதா அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்து இதெல்லாம் விட வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு அறிவிச்சும் கூட அந்த வெற்றி மனு தரமாட்டாங்க. அந்த பேப்பரை கையில் கொடுக்க மாட்டாங்க. அதை வாங்கிட்டு வர்ற வரைக்கும் அந்த வேட்பாளர் அதுக்குள்ளே இருந்து உருளணும். பூத் கமிட்டிக்கு போயிருக்கிற அந்த இராணுவ வீரர்கள் போன்ற அந்த பூத் கமிட்டியில் என்ன பிரச்சனை நடந்தாலும் உள்ளதாண்டா நான் இருப்பேன், என்னோட உயிர் போனாலும் இதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்குள்ளே நிலையாக நிற்கணும். அப்போ தான் அந்த வேட்பாளரை இவங்க வெற்றி அடைய வைக்க முடியும். எவ்வளோ பேர் ஓட்டு போட்டும் கூட அந்த கடைசி நேரத்தில் அந்த அளவுக்கு வந்து சிசிடிவி கேமராக்கள் இருந்தும் இதெல்லாம் நடக்குமா? அது எதுக்கு எங்களுக்கு சிசிடிவி கேமரா? எல்லாத்தையும் ஹேக் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்க. எந்த சிசிடிவி கேமராவில் நடந்த தவறுகளுக்கெல்லாம் சுட்டி காமிச்சு இத்தனை வருஷத்தில் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? எங்கேயுமே இதுக்குள்ளே வந்து வேட்பாளர்கள் உள்ளே இருந்தாங்க, தகராறு பண்ணினாங்க, ஒன்றும் இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகத்திலேருந்தோ திமுகலேருந்தோ அதிமுகலேருந்தோ ஒருத்தர் வர்றாரு ஓட்டு போடுறதுக்கு, உள்ளே எல்லாரும் வரிசையாக இருப்போம். ரைட்டு, இவர் தான் குமார், இவர் தான் சந்திரன், இவருக்கு இந்த தொகுதியை சேர்ந்தவர் தான், வாக்களிக்க அனுமதிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். ஒருவேளை இவர் சந்திரன் இல்லை, இவர் வந்து வேற ஊரில் இருக்காரு, இவர் ஓட்டை இவர் தவறாக போட வந்திருக்காருன்ற தகவலை இந்த பூத் கமிட்டிக்காக போயிருக்கவர் தான் சொல்ல முடியும். அப்போ அந்த ஏரியாவை நன்கு தெரிந்தவராக இருக்கணும். அந்த ஏரியாவில் இருக்க அவ்வளோ பேரையும் இவங்க அலசி ஆராய்ஞ்சவங்களாக இருக்கணும். அப்படி ஒரு தகுதி இல்லாத ஒரு நபரை நீங்கள் பூத் கமிட்டி தானே உள்ளே போய் பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு. அந்த தெரு அந்த வார்டுக்குள்ளே இருக்கிற ஓட்டுகள், திமுகவுக்கு எத்தனை ஓட்டு போன ஓட்டை விழுந்துச்சு, அதிமுகவுக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு, மற்ற வேட்பாளருக்கு எவ்வளோ இருந்துச்சு, எத்தனை பேர் ஓட்டு போட்டேன், எத்தனை பேர் ஓட்டு போடலை, எத்தனை பேர் உடம்பு சரியில்லை, எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருந்தால், எத்தனை பேர் உள்ளூரில் இருக்கேன், எத்தனை பேர் வெளியூரில் இருக்கேன், எத்தனை பேர் ஜெயிலில் இருக்கேன். இவன் ஓட்டை போடுறதுக்கு வேற ஆள் வருவேன், இவன் ஜெயிலில் இருக்கான்டா அவன் ஓட்டை போய் நீ போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த டைமில் இதை கண்டுபிடிச்சி, இல்லைங்க இவர் சம்மந்தப்பட்டவர் வேறு ஊரில் இருக்கார், அவர் ஓட்டை இவர் தவறாக போட வந்திருக்காருன்றதை இந்த பூத்து கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர் தான் சொல்ல முடியும். இவர் தான் வெற்றியை தேடி தர்றவர். இல்லை, இப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ இவ்வளோ நாள் வந்து இவங்க ஜெயிச்சதெல்லாம் வந்து பெரிய மர்மமாக இருக்கும் போலயே. இது வந்து கன்னித்தீவுக்கு கூட, தினத்தந்தியில் வர்ற கன்னித்தீவுக்கு கூட நீங்கள் எண்டு கார்டு போட்டுடலாம். இந்த அரசியலுக்கு எண்டு கார்டு போட முடியாது. அதில் இருக்க அரசியல்வாதிக்கு நீங்கள் எண்டு கார்டு முடியும். அவன் நினச்சதை தான் அவங்க செய்வாங்க. நியாயம் வெல்லாதுன்னு சொல்ல வரீங்க? சத்தியமாக ஜெயிக்காது. நியாயம் எதில் வெல்லும் அப்படின்னாக்கா, பணம் இருந்தால் வெல்லும், அது பவர் இருந்தால் வெல்லும். அந்த பவரை வந்து என்ன தான் மக்கள் காமிச்சிருந்தாலும்
உள்ளுக்குள்ளே ஒரு பவர் வச்சுருக்காங்கல்ல, நாங்களும் ரவுடி தான், அந்த பவர் தான் அங்கே ஜெயிக்கும். எதனாலடா இப்படி சொல்கிற, உனக்கு என்னடா தெரியும்னு கேட்டாக்க, அந்த சாக்கடையில் ஊறிட்டு தானே இன்றைக்கி சந்தனத்தோடு வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னு ஒட்ட வாரியில் சொல்லிட்டு போயிடலாம். அப்ப மக்கள் போராட ரெடி ஆயிருவாங்களே. மக்களை பற்றிலாம் எங்களுக்கு கவலைப்பட்டிருந்தா இன்றைக்கி எதுக்குங்க இவ்வளோ பெரிய எதிர்ப்பு அவங்க சந்திச்சிருக்க போகிறாங்க. இவ்வளோ மக்கள் வந்து எதிர்ப்பாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டில் வந்து ஒட்டாதேன்றாங்க, என் வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்றாங்க, மீறி அடித்து ஏறி மிதித்து வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கெலாம் கூட நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட போகிறீங்க, அதனால் அதை நம்ம இதில் பேச வேணாம். இவ்வளவு தீய சக்தி நான் பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் காவல்துறை அதெல்லாம் எதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? எடுத்துருக்கலாம்ல, எல்லாருக்கும் பொதுவானது காவல்துறை தான் அவங்க கையில இருக்காங்களே, எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அன்னைக்கும் காவல்துறை இவங்களுக்காக தானே இருக்கும். அப்படி கிடையாதுல்ல. இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து இந்த ஒரு அரசோட காவல்துறை மொத்தமா மாறிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஒரு அரசுல இருக்கிற ஒரு ஆள்கள் பண்ற தப்ப கேட்க மாட்டேங்குது இந்த காவல்துறை. ஏன்னா எதிர்க்கட்சியில இருந்து வர ஒரு தப்ப டக்குன்னு தட்டி கேட்கிற ஒரு காவல்துறை, தமிழக வெற்றி கழகத்தோ விஜய் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு மறுக்கிற காவல்துறை, திடீர்னு அனுமதி மறுக்கிற காவல்துறை, ஏன் ஆளுங்கட்சி செய்யற தப்ப கேட்க மாட்டேங்கிறாங்க? நாளைக்கு நீங்களும் ஆளுங்கட்சியா வர போறீங்க. வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வந்து நிச்சயமா பெரும்பான்மை வாக்குகள் பெற்று வெற்றி அடைய போறாரு. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அடுத்து 31 வரப்போற 29 ஒரு எலெக்ஷனை சந்திக்க போறோம். அதுக்கப்புறம் 31 ஒரு எலெக்ஷனை சந்திக்க போறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன கேள்வி கேட்குறோமோ அதே கேள்வியை அவங்க கேட்பாங்க. அதே அனுமதியை நம்ம மறுப்போம். இதுதான் அரசியல். அனைவருக்குமான என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒன்றும் இல்லைங்க. ஒரு கவுன்சிலருக்கு நின்னா கூட இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ சாதாரணமாக நம்ம தொகுதிகளில் மாமே மச்சான், இங்கிட்டு மாமே நிற்பேன், அங்கிட்டு மச்சான் நிற்பேன். அதிமுகவுக்கு ஒன்றும் பெரிய கட்சி வேறுபாடுங்கிறத தாண்டி ஒரு உறவு, ஒரு ரத்தம் தான் நிற்கும். இங்கிட்ட அதிமுக ஒருத்தர் நின்றுப்பார், இங்கிட்ட திமுக ஒருத்தர் நின்றுப்பார். நடுவில் அந்த ஆமையங்கோஸ்தி அதுக்கு ஆளே இருக்காது, ஜெயிக்கவும் மாட்டாங்க. அதை பற்றி நம்ம பேசலாம். இன்றைக்கி உருப்படியாக இருக்கிறத பற்றி பேசுவோம். அப்போ உடன் பிறந்த உடன் ரத்தத்துக்குள்ளே வந்து இந்த அரசியல்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் உயிர் போகிற அளவுக்கு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. சாதாரண கவுன்சிலர், வார்டு மெம்பருக்கு நான் சொல்கிறேன், ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 60 வருஷம் 65 வருஷம் இந்த தமிழ்நாட்டை நான் கட்டி காத்தேன், திராவிட மண், இந்த திராவிட மண்ணில் எனக்குன்னு நான் வேரூண்டி நிற்கிறேன், என்னை எதுக்குறதுக்கு எவன்டா இருக்கிறான் அப்படின்னு கேட்கக்கூடிய தில்லோட இருக்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கவரை எதிர்த்து, அந்த தில்லோட இருக்கிற ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாருன்னா, மக்களுக்கு கூடிய திட்டம் கரெக்டா போய் சேர்ந்துருந்துச்சுன்னா, இந்த லஞ்சம் இல்லைன்னா, இந்த பாலியல் குற்றம் இல்லைன்னா இன்னைக்கும் அவர் தானே முதல்வராக இருப்பாரு. யார் புதுசா வந்தா அவங்களுக்கு என்ன? நான் இன்னொன்று சொல்கிறேனே, யார் முதல்வராக வந்தாருன்றத நீங்கள் நினைக்கிற மாதிரி யார் முதல்வராக இருந்தால் கூட குற்றங்கள் குறைக்கப்படலாமே தவிர முழுவதுமாக தடுக்கப்பட முடியாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி வெற்றி தலைவர் விஜய் இருக்கட்டும், ஒரு எடப்பாடி கே பழனிசாமியாக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், இவர்களோட அரசியல் எல்லாம் நம்ம கடைஞ்சு பார்த்துட்டு வந்த வழியில் நம்ம சொன்னோம்னா குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்குமே தவிர முழுவதுமாக குறைஞ்சிருச்சு, இனிமேல் குற்றமே நடக்காத ஒரு தமிழ்நாடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாய்ப்பே இல்லை. லஞ்ச லாவணியங்கள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லலாமே தவிர, ஒருவேளை வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அரசியலை முன்னெடுத்து எவ்வளவுதான் பெருசா நீங்க பயணிச்சாலும் கூட அரசு தான் மாறும், அரசியல் தலைவர் தான் மாறுவார், முதலமைச்சர் தான் மாறுவாருன்றதை மறந்துட்டு நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஊழல் வேரூன்றி போய் நிற்கிற இந்த அரசு அதிகாரிகளை என்ன பண்ணுவீங்க? இந்த அரசுக்கு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற அவர்களை என்ன பண்ணுவீங்க? இந்த அரசு அதை தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு நான் ஒன்றுமே சொல்லலை. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் மேலே தப்பு இல்லை, கீழே இருக்கிற அரசு அதிகாரிகள் தான் தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு பக்கம் நியாயம், ஏற்றுக்கலாம். ஆனால் நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு 2 வயசு குழந்தை ஒருத்தன் வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு அந்த குழந்தையை கொண்டுறான். அந்த மாதிரி ஒரு தூத்துக்குடி மாணவி வழக்கு ஒன்று நடக்குதுன்னா, நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்காரன் பண்ணாங்கன்னா நாங்கள் கட்சியை விட்டு விலக்கி வைக்கிறோம் அப்படின்றது தீர்வு கிடையாதுல்ல. அவனுக்கு எறா கையை இன்னைக்கு அந்த ஒரு வகையில் இன்னைக்கு சீமான் அவர்கள் சொல்கிற ஒவ்வொன்றையும் நான் ஏற்றுக்குவேன். அவர் சொல்றது வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்தா கூட இது வந்து சரியான முறையில இருக்கு. அந்த தொட்டவனை முடிச்சுட்டு தான்டா நான் வந்து கேஸே விசாரிப்பேன்னு சொல்றாரு. அதே போலதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் எதிரான குற்றங்களுக்கு எதிராக அந்தலைமாலோட விரைவு நீதிமன்றம், பெண்களுக்கான அந்த வேலுநாச்சியார் படை, இந்த பேனிக் பட்டன், இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். இது ஏன் இவ்வளவு நாள் இவங்க பண்ண மறுத்தாங்க? அவங்களோட கட்சிக்குள்ளேயே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சும் ஏன் அவங்க தடுக்கல? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த தப்பு செய்யக்கூடியவரால் ஒரு 5000 வாக்குகளை வாங்கி தரக்கூடிய அளவுக்கான ஒரு புரோக்கராக இருப்பார் அந்த கட்சிக்கு. அப்போ புரோக்கராக இருக்கிறாருன்றதுக்காக அவரை மன்னிச்சு விட்டுறலாமா? அது அவரை மன்னிச்சு விட்டாதான் அடுத்த முறை அவர் முதல்வர் ஆக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், வார்டு கவுன்சிலர் ஆக முடியும். இந்த பொழப்புக்கு 4 முளை கயிறு போதும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் அவங்க வர முடியும். அதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனி வச்சு நடத்தணும்னாவே ஒரு அடியாளை வச்சுக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டுக்காக ஒரு முதலமைச்சராக வர போறேன் நான், முதலமைச்சருக்காக ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிற கை குழந்தைகளும் இளம் பெண்களும் தான் கிடைச்சாங்களா? ஏன் அவங்க வீட்டில் பொம்பளை ஆளுகள் இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, இப்பேற்பட்ட மிருகங்களை இவர் தட்டி கேட்காம விட்டதுனால, அதாவது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு படம் ஒன்று, சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம். அதாவது தடுமாறி திசை மாறி போன தட்டாரிகளை தட்டி கேட்க வக்கு இல்லாத ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு வயசான ஒரு கிழவனுக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். இந்த மாதிரி தடுமாறி போன இந்த தட்டாரிகளை தட்டி கேட்கக்கூடிய முதுகெலும்பா இருக்கக்கூடிய ஒரு ஆண்மை உள்ள ஒருவராக இருந்து ஆட்சி செஞ்சிருந்தா, தமிழ் சிங்க பெண்ணா இருந்த புரட்சி தலைவி அம்மா மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்து இவர் செயல்பட்டு இருந்தாருன்னா அன்னைக்கே அதில் சுற்றுப்பாரு.
உண்மைதான். இதுதான் எனக்கு என்னன்னா, இன்னைக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இன்னைக்கு இவ்வளோ பெரிய குற்றங்கள் நடந்திருக்கு. அவங்களோட கட்சியில நடந்திருக்குன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சைட்லயும் நீங்க கேட்கலாம். என்னம்மா உங்க கட்சியில நிர்வாகிகள்லாம் தப்பு பண்ணலையா? ஏன் இந்த பாலியல் குற்றங்கள் அப்படின்றத வந்து இன்னைக்கு தவிர்த்திருக்கோம். 2வது மேடை பேச்சுகள்ல ஒரு தலைவர தப்பா பேசினதுக்கு ஆன் த ஸ்பாட் மேடையிலே வச்சு அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. இதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆமா. இது போக மாவட்ட செயலாளர்கள் பண்ற ஒவ்வொரு தப்பும் தலைமைக்கு எடுத்துட்டு போய் இன்னைக்கு வெளிப்படையா இல்லாட்டினால் கூட மறைமுகமா வந்து ஒவ்வொன்றும் அவங்களோட குற்றங்கள் வெளிக்காணப்பட்டு அவங்களுக்கான பதவிகள் நீக்கப்படுது. இது யாருக்குமே தெரியாது. நான் ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் தலைவருக்கான தலைமை பண்பு அப்படின்றது. ஆனா இதுல வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து ஒரு 3 வருஷம் 3.5 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொதுக்கூட்ட மேடையிலேயே சொல்லியிருப்பாரு, நான் காலையில படுத்து எந்திரிச்சேன்னா இந்த சண்டாளங்கள்லாம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்களோ தெரியலையே, அந்த பயத்திலேயே நான் எந்திரிக்க வேண்டியிருக்குடா. அப்படின்னா இவருக்கு கீழே எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், மந்திரி, நாடு நட்டாமை யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவர் வந்து ஒரு ஆள தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு இவரே வாய்மொழிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் இருந்தா என்ன, இவர் முதலமைச்சரா வந்தா என்ன, வரலைனா என்ன? இப்ப இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிடுறோம், நீ ஊழல் பண்ணிடுறோம். ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவர் கனிம வளத்தை கடத்தலாம், ஒரு அமைச்சரா இருக்கிறவர் ஊழல் பண்ணலாம், நகராட்சி துறையில கோடி கோடியா அடிக்கலாம், அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறோட வீட்டுக்கு நீ வருமான வரித்துறை போயிருக்கு, ஆனா அவங்க வீட்டுல என்ன கண்டெடுத்தாங்கன்னு நம்ம நியூஸ்ல பார்க்க முடியாது. அப்ப இவ்வளோதே மறைக்கிறதுக்கு அந்த கருப்பு சிவப்பு கொடி போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கருப்பு சிவப்பு கொடியை கார்ல கட்டிட்டா எங்களை தேர்தல் கமிஷன் கூட நிப்பாட்டாதுன்ற ஒரு கெத்து இருக்கு பாத்தீங்களா? அதை என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் மக்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு தலைவனாக தான் வெற்றி தலைவர் விஜய் அவர்களை மனசுல தாங்கி பிடிச்சிருக்காங்க. அவரை ஒரு வேட்பாளராவோ தமிழ்நாட்டின் முதலமைச்சராவோ மக்கள் யாரும் நினைக்கவே இல்லை. கூட பிறந்த அண்ணனாவோ, தம்பியாவோ, மாமனாவோ, மச்சானாவோ, ஏதோ ஒன்று, எனி ஒன், குட்டீஸ்க்கு பூரா செல்லங்களாவோ அவரு இன்னைக்கு வந்து ஒரு உறவா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறார். இல்ல இது ரைட். இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை நாங்க வந்து விஜய் அவர்களை முதல்வராகவே நினைச்சிட்டோம். அவ்வளவுதான், இனி மாத்த முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு அவருக்கு வர்ற ஒவ்வொரு தடை, இப்ப ஆரம்பத்துல நான் நிறைய இடத்துல இதை நம்ம பேசியிருக்கோம். எடுத்த உடனே வர்ற தடை அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு நடிகருக்கு எப்படி நாடாள தெரியும் அப்படின்ற ஒரு காரணம். ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு கேட்ட அதே கேள்வி. அடுத்து ஒரு குடும்ப பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. 3வதா ஒரு நடிகையை கொண்டு வந்தாங்க. அடுத்து ரைட்டு இதுக்கும் அடங்கல. ரைட்டு கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை நகர்த்தி விடுங்க, கட்சி அதோட அழிஞ்சு போயிரும் நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் இன்னும் இருக பிடிச்சிட்டாங்க தலைவரை. அடுத்து இந்த மாதிரி ஒரு அடுத்து எஸ்போபியை போடுறா, நீ இந்த கட்சி வந்து வெளிப்படையில வந்து இந்த கூட்டம் வந்தா இந்த சம்பவம் நடந்துரும், அதனால வந்து தடைக்கு மேல தடையை போட்டு நிறுத்தி விடு, மக்கள் முன்னாடி போய் சேரக்கூடாதுன்னா தலைவர் அதிகமா போய் மக்கள் முன்னாடி சேர்றாரு. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட கையிலையும் அந்த போன் இருக்கு. 2வது இவ்வளோ பெருசா வந்து இன்னைக்கு என்னப்பா ரைட்டு ஜனநாயகனை முடிச்சுட்டு கடைசி படத்தை முடிச்சுட்டு அரசியலோட அத்தியாயத்துக்கு லாபம் அப்படின்னு போட்டு தொடங்குறதுக்கு வரீங்களான்னு கேட்கும்போது அந்த லாபத்தை நான் உனக்கு எப்படி தருவேன், உன்னைய வச்சு நான் உன்னை ஆட்கள் அடிக்கிறேன்னு சொல்ற மாதிரி மாஸ்டர் படத்துல சொல்லியிருப்பாப்ல, உனக்கு வலிக்கணும்னா நான் அவங்களை அடிக்கணும்ன்ற மாதிரி அவருடைய அந்த படத்தை தாங்கி நிற்கிற டைரக்டர்களையும் அந்த ஒரு ப்ரொடக்ஷனையும் வந்து தாக்கி அந்த படத்தை வெளிவிட்டதே இன்னைக்கு தீய சக்தி தானே நிரூபிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை இவங்க மறுக்கவும் முடியாது, இவங்களை மன்னிக்கவும் முடியாது. ஆனா என் தலைவன் அதை கூட கண்டுக்காம சைக்கிள் ஓட்டிட்டு தெரிஞ்சாப்ல ஜாலியா கன்னியாகுமரியில. இதெல்லாம் யோசிக்கக்கூடிய இடத்துல கூட நான்லாம் இல்லவே இல்லைங்க. சாதாரணமா ஒரு 100 ரூபாய் தொலைச்சிட்டேன்னா நான்லாம் ஒரு வாரம் தூங்க மாட்டேன். உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அவர் ரத்தப்பாடுபட்ட சம்பாத்தியம் 500 கோடிங்கிறது சின்ன காசு கிடையாது. அவருக்கு சம்பளம் வாங்கிட்டு ஒருத்தர் நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு படத்தை நடிச்சு கொடுத்து தனது இறுதி படம் என் வாழ்நாளில் நான் 35 வருஷம் இந்த சினிமாவில் பயணித்ததோட ஒரு எண்டு கார்டு போடுறேன் சினிமாவுக்கு, இனி மக்களுக்காக நான் போய் உழைக்க போகிறேன், அந்த மக்கள் என்னை விரும்புகிறாங்க, அவங்களுக்காக வரப்போகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அதை விட்டு அந்த ஃபீல்டே பற்றி பேசாமல் நீங்கள் பார்த்தீங்களா? அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சினிமா பற்றி பேசியிருக்கவே மாட்டார். இன்னைக்கு கூட இந்த ஜனநாயகனில் இவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கு. எதிர்த்து பேசுகிற ஒவ்வொருத்தரும் இன்னும் சினிமா விட்டுட்டு வெளியில் வரல. அவர் வெளியில் வந்து இன்னைக்கு அரசியல்வாதியா மாதிரி மக்கள் மனசுக்குள்ள உட்காந்து ஆல்ரெடி முதல்வர் ஆயிட்டாரு. ஆனால் இவங்க இன்னும் சினிமா விட்டுட்டு வெளியே வரல. இந்த ஜனநாயகம் வச்சு அடிக்கலான்னு பார்த்தாங்க. தலைவர் வந்து அதுக்கும் மசியல. ஜனநாயகம் தானே ரிலீஸ் பண்ணுவேன், நாளைக்கு நான் தியேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் யாழ் போய் பார்ப்பான்டா. அதோட என்ன தெரியுமா, நீ என்னத்தை வேணா சொல்லுங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணினதுனால என்னாச்சு தெரியுமா? இந்த தீய சக்தி பண்ணினது இனி அந்த படத்துக்காகவும் அவருக்காகவும் எதிர்ப்பா நீ பேசலைன்னா ஒவ்வொரு நடிகர், டைரக்டர், ஃபைனான்சியர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு மிரட்டினதுல இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சிவகார்த்திகேயன். அவனை எனக்கு பிடிக்காமே போச்சு. இனிமேல் வாழ்நாளிலே சிவகார்த்திகேயன் எனக்கு பிடிக்காதுங்க. ஏன் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு பிடிக்காது இனிமே. அதாவது ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றதுக்கு 1000 காரணம் சொல்லிட்டே போகலாம். அவர் நல்லா சிரிப்பாருங்க, அவர் நல்லா பேசுவாருங்க, அதனால அவரை பிடிக்கும். ஒருத்தனை பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு பிடிக்காதுன்ற ஒரே காரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்டு வர்றேன் நட்டுன்ற ஒருத்தர், அவரையும் அந்த சதுரங்க வேட்டையெல்லாம் படம் பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கை வரலாறு மாதிரியே தெரிஞ்சிச்சு. என்னடா அப்போ இல்லை நம்ம படத்தை எடுத்து அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பாட்டு, மிளகாயின் ஒரு படம்லாம் போட்டார். இந்த மதுரை பக்கம் பூரா ஷூட்டிங், அதுலலாம் நான் இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்து. நட்டோட வாழ்க்கையும் கெடுத்துட்டாரு. தம்பி ராமையா என்னத்தையோ கஷ்டப்பட்டு கோவணத்தை கட்டிக்கிட்டு உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வந்தாரு. அவர் லைஃபையும் முடிச்சு விட்டாங்க. இப்படி இவங்க கை வச்ச இடம் பூரா புகஞ்சிருச்சு. நம்ம யாருமே பார்க்க மாட்டோம்.
சவால் விட்டு சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தோட உறவுகளா, தளபதி விஜயோட ஊடால நீங்க ரஜினியை மறந்துட்டீங்க. அவன் கிடைக்காம வெட்டி பையங்க. ரஜினியை ஒரு பத்தி நம்ம சொல்லவா, பேசியே ஆகணும். ரஜினியை பத்திலாம் பேசுற டாபிக்கே இது இல்ல. நீங்க அரசியல் பேசுங்க. இதுல எதுக்கு சினிமா ஏன் அவர் ஏன் இப்ப வந்தாரு? என்னன்னா ஆதவர்ஜுனா ஒரு மேடையில என்ன சொல்லிட்டாரு? இருங்க ஒரு நிமிஷம் சொல்லவா, ஒன்னு சொல்லவா. ரஜினி மேட்டரே கிடையாது. சப்ப மேட்ரு. அவனை ஒழட்டி விடுங்க. என்ன நம்ம வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டோம். நம்ம அரசியல் பேசுறோம். இதை தவிர இன்னைக்கு அரசியல்வாதி பூரா சினிமா பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம அரசியல் பேசுகிறோம். ஏன்டா நீ 2021 இதை தர்றேன்னு சொன்னியே, ஏன்டா செய்யலைன்னு கேட்குறோம். என் வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்தேன்னா என் வீட்டுக்கு இன்னைக்கு தானே வர, நீ என்னத்துக்குடா வர்றேன்னு கேட்குறோம். நீ என்ன அப்படி உன்னை கேட்டா நீ என்ன கொன்றுவியா, பரவாயில்லடா கொல்லுடாங்கிறோம். இல்ல இன்னைக்கு அதுதான் மாறி இருக்கு. அந்த நிலைமை தான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களும் உள்ளுக்குள்ள போய் ஏற்கனவே இருந்த தொகுதிக்கோ இல்ல புதுசா நிக்க போற தொகுதிக்கோ ஓட்டு கேட்க போனாங்கன்னா, ஐயா வாங்கயா 50 ரூபா தரீங்களா, அறத்தை எடுக்கிறோம், 100 ரூபா தரீங்களா, பூவை தூக்குறோம் அப்படின்றது நடந்திருக்கும். இது திரைமறைவில் நடந்திருக்கும். நீங்க என்னதான் சொன்னாலும் ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. ஆனா நாங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு போட்டுறோம்னு ஒவ்வொருத்தரும் மணக்குமுறலோட வலியமைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் எதிர்க்கட்சியில இருந்தோ ஆளுங்கட்சியில இருந்தோ போய் இறங்குறாங்கன்னா மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. 5 வருஷம் கழிச்சு இந்த தொகுதியில நீ கால் வைக்கிறியே, நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தின்றியா அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கான ஒரு இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லணும்னு தெரியுமா? ஒரு நல்ல தலைவர்களோட இந்த தமிழ்நாடு பயணிச்சது. மிகப்பெரிய ஒரு அரசியலை எடுத்துகிட்டு போய் இந்த ஏழை மக்களுக்காக, இந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும், இந்த மக்கள் எப்படி நம்ம செஞ்சோம்னா அவங்க நல்லா வருவாங்க, இன்றைக்கி படிப்பறிவு இல்லாத இந்த மக்களை எப்படா படிப்பாளி ஆக்குறதுன்னு நினச்ச பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்து நான் உட்பட போய் படித்ததே அதனால தான். மத்திய சாப்பாடுக்காக தான் போனேன். இல்லைன்னா நான்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டேன். ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இன்றைக்கும் பெரிய வசதியெலாம் கிடையாது. இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பல பேர் எங்கள்கிட்ட வியாபாரம் பேசுகிறீங்க, என்னென்னமோ பண்ணிடுவோம்னு. செத்து கிடந்தாலும் கிடப்போம். தீய சக்தி கிட்ட நாங்கள் விலை போக மாட்டோம், அடமானம் வைக்க மாட்டோம். எங்களுக்கு வெற்றி தலைவர் விஜய்க்காக தான் பேசுவோம். இது ஊடாலே இதை சொல்லிடுறேன். இப்படி இருந்த ஒரு அரசியலை, இப்படி கொண்டுட்டு வந்து கொடுத்த ஒரு அரசியலை இன்னைக்கு எங்கிட்டு பார்த்தாலும் லஞ்சம், எங்கிட்டு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பில் 2 வயசு குழந்தைய கேவலப்படுத்த அதை சொல்ல வாய் கூசுதுங்க. நம்மளாம் பிள்ளைங்களை வந்து தெருவில் ஒரு குழந்தை தெரிஞ்சால் கூட தூக்கி கொஞ்சுவோம். இன்னைக்கு அந்த குழந்தைங்களை தூக்கி கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பயப்படுறாங்க. ஐயோ தப்பாக பேசிடுவானோ, இந்த மாதிரி ஒரு நான்காம் தர ஒரு கேவலமான ஒரு ஜென்மங்கள் இருக்க பூமியில் நம்மளையும் படைச்சிட்டானே, நம்ம அந்த குழந்தைய க்யூட்டாக இருக்குடா ஒரு தொடணும்னு இப்படி தொட்டு பேசுனதுக்கு தான் ஒரு நாதாரி இன்னைக்கு தமிழக உரிமை கட்சி தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு புறம்போக்கு அன்னைக்கு வெற்றி தலைவர் விஜயை பற்றி அப்பாவுக்கும் மகளுக்கும் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள உறவை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நாதாரியெல்லாம் இன்னைக்கு நடு ரோட்டில் நின்று 234 தொகுதிக்கும் டிவிக்கான ஒரு சின்ன இதுதான் அப்படின்னு சொல்லி இவரோட கட்சி பேரை போட்டு இதுக்கு கீழே இருக்கிற சின்ன இதுதான் சொல்லி காமிச்சு அந்த தீய சக்தி எவ்வளோ தூரம் தீவிரமாக ஒரு சீட்டு கொடுத்தாக்க டேஸை புத்திக்கிட்டு வாங்கிக்கிட்டு படுத்து தூங்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு 234 தொகுதிக்கு நீ வேட்பாளர் நிப்பாட்டுற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு காசு? ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் வேட்பாளருக்கு டெபாசிட்டே 10,000 ரூபா. இல்ல இதுல வேற அவர் ஊடால அந்த வேட்புமனு பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானே மனைவியும் கருத்து வேறுபாடா பிரிஞ்சிருக்கோம். இந்த வீடு கூட எனக்கு சொந்தம் கிடையாது, நானே வந்து ஏதோ ஒட்டிக்கிட்டு கிடக்கிறேன், என்னை எப்போ அடிச்சு பத்துவாங்கன்னே தெரியாது, இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு இவர் ஆளை வேற இறக்கி இது ஒரு பெரிய கதையாவே போயிருக்கு. அப்படியே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பெரிய மர்மமா இருக்கு. என்னடா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இப்படி சதி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அத்தனையும் சதிகளையும் உடைச்சு இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டனும், அடிமட்ட தமிழக வெற்றி கழக தொண்டனும் இன்னைக்கு மக்களிடையே விசில் சின்னத்தை கொண்டுட்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கிராமந்தோறும் வந்து அது தவறாம நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இவ்வளவுலாம் நடந்தாலும் இந்த புறம்போக்குகள் என்னதான் புறம்போக்கு புத்திகளை எடுத்தாலும் இவங்களை எப்படியாவது ஒழிச்சு விடணும்னு நினைக்க. ஒன்று சொல்லவா, ஒரு மழை பெய்யுதுன்னு வைங்களே, மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து விழுந்து தானாக போய் ஓடையில் சேர்ந்து அதுவாக ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஐயோ மழை பெஞ்சிருச்சே, இந்த தண்ணி அங்கே ஓடி போய் அங்கே சேர்ந்துருமே, இதை கொஞ்சம் அடைச்சி வைப்போம்னு சொல்லி ஒரு இடத்துல அடைச்சாங்க. இப்போ அடைச்ச உடனே தண்ணி நிறைஞ்சிருச்சு. ஐயோ தண்ணி நிறையா நிறைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் அணையை பெருசாக போடுறா அப்படின்னு சொல்லி பெருசாக போட்டு கடைசியில் அந்த தண்ணி பூரா ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி டேம் அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்றைக்கி திறந்து விட்டால் தமிழ்நாடே அழிஞ்சிரும். அந்த மாதிரி தான் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அரசியலை முன்னெடுத்துட்டு வரும்போது சரி போங்க அப்படின்னு விட்டுருந்தாவே பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய மக்கள் பேசு பொருளாக ஆயிருக்கவே மாட்டார். அனைத்து அரசியல் கட்சிகளும் இல்ல இன்னைக்கு ஒரு வயசான அம்மா ஒண்ணு மட்டும் கேக்குறாங்க. ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, நாடாள போறேன்னு வர்றாரு, நீ அவர் பாட்டுக்க வந்துட்டு போறாருன்னு விட்டுட்டேனாலே அவர் பாட்டுக்க இருந்திருப்பாரு, பேசியிருப்பாரு, இல்ல எங்களுக்கு பிடிச்சா நாங்க ஓட்டு போட போறோம், இல்லையா இருக்கிற அந்த 2 கழுதையை மாத்தி தானே அப்படின்ட்டு போயிருப்போம். ஆனா இவ்வளவு பணம் படைச்ச ஒரு மனுஷன், இவ்வளவு செல்வாக்குள்ள மனுஷனையே நீ இந்த பாடுபடுத்துறியே, 5 வருஷமா நீங்களே என்ன பாடுபடுத்த மாட்டேன், இன்னும் திரும்பி வந்து எங்க மண்டையில ஏறி உட்காந்து மிளகா அரைக்கவா வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கொந்தளிப்புலாம் இருக்கிறதுக்கு காரணம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வந்த உடனே அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், அவர் பாட்டுக்கு அவர் கட்சி வேலையை பார்க்கட்டும், அவர் தொண்டர்களை சந்திக்கட்டும், அவர் பாட்டுக்கு போட்டுன்னு விட்டுருந்தாவே
குறைஞ்சபட்சம் 7-8% அந்த ரசிகர்களோடயே இந்த கான்செப்ட் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு இவர் அடிச்சு இறக்க என்னன்னா, நான் போய் இப்போ என் பிள்ளை வந்து என்கிட்ட அழுகும். எங்கள் அண்ணனை இப்படி அடிக்கிறாங்களே, அது என்னடா என் பிள்ளை இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கு, என்னம்மா ஆச்சு? அப்பா நீ டிவி பார்க்கலையா? விஜய் அண்ணாவை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. இல்லையம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, அவங்களாம் பெரிய அரசியல்வாதிகளே. அதெல்லாம் இல்லை, நீ பாரு. அதை பார்க்க எங்களுக்கு என்னாச்சு? அட என்னடா இது இவ்வளோ கேவலமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் வந்தால் வந்துட்டு போறாரு, பிடிச்சவன் ஓட்டு போட போகிறான், பிடிக்காதவன் அவன் பாட்டுக்க போகிறான் அப்படின்னு நினச்சி தானே இது அரசியலாக கொண்டுட்டு போக முடியும். அப்போ இதில் என்ன இருக்குது, ஏன் இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பலாயிரம் கோடி ரூபாய் இதுக்குள்ளே இருக்குது. மஞ்சப்பையோட வந்த எனக்கிட்ட மீண்டும் ஒரு மஞ்சப்பையை கொடுத்து ரயில் ஏற்றி அனுப்பிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. ரயில் ஏறிட்டாப்லையா அவர்கிட்ட அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு. என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் குறைஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பணம் காசுகளை தேத்தி கையில் வச்சுக்கிட்டு திருப்பி போகிற வேலையை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் பூரா முழுசாக முடிவு பண்ணிட்டேன், மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்க்க. இந்த எடப்பாடியை பற்றிலாம் பேசவே இல்லை பற்றியா? அடுத்ததான் நம்ம டீட்டெயில் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதோட நான் முக்கியமான விஷயம் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நம்மளோட தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னா, நம்மளோட சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை தவற விட்டே ஆகணும். வேற ஒன்றும் இல்லை, இந்த தீய சக்தியை தவற விடுவோம், தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துவோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பளிப்போம். எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. அடுத்த வீடியோல இதை விட நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. நிறைய டாபிக் நிறைய மிச்சம் இருக்கு. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. முதல்ல அந்த நோட் எடுங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிகளிலையும் நமது வேட்பாளர்கள் வேலையே பார்க்கல அப்படின்னு நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் அழுது குமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே உங்களது கண்ணீருக்கான விடை அப்படிங்கிறத நம்ம தேடுவோம். உங்களோட ஆதங்க குரல்களை நம்ம இங்கே உங்களது குரலாக நான் ஒலிக்கின்றேன். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக குழந்தைராஜன் நாச்சியார் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக பயணிக்கிறாரு. காரைக்குடியில் நம்ம TK பிரபு சார் வந்து வேட்பாளராக பயணத்தை தொடர்றாரு. திருப்பத்தூர் தொகுதியில் ஸ்ரீனிவாச சேதுபதி அப்படின்றவங்க தமிழக வெற்றி கழக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார் வெற்றி தலைவர் விஜயால். மானாமதுரைக்கு இளங்கோவன் அது மானாமதுரை தனி தொகுதி அப்படின்றதுனால இளங்கோவன் அவர்கள் இதில் தீய சக்தி சார்பாகவும் அங்கே ஒரு அமைச்சரும் இருக்காருங்க. ஆமாம், சிவகங்கைக்கு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தீய சக்திகளோட இவங்கெல்லாம் வந்து பழம் தின்ன கொட்டைகள். இவங்ககிட்ட இருந்து வர்றது என்னென்னா, காரைக்குடி தவிர மற்ற ஊர்களில் எங்கள் வேட்பாளர்களை எங்களை சந்திக்க வரல, எங்ககிட்ட வாக்கு கேட்க வரல, எங்கள் தெருவுக்குள்ளே வரல, தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கன்றாங்க. திருப்பத்தூர் தொகுதி கூட இன்றைக்கி ஒரு பதிவுகளை நம்பி நம்ம பேச முடியாது. பதிவுகளில் தீய சக்தியே வந்து டிபியை மாற்றிட்டு நம்மக்கிட்ட இந்த ஊரில் வேலையே நடக்கலையா, அவங்க பூரா தோற்று போயிடுவாங்க அப்படின்னு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பதிவை. இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் வர்ற பதிவுகளை நம்ம உறவுகள் தான் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நம்ப வேணாம். அவைகள் அனைத்துமே தீய சக்திகளின் சதி வேலை. நம்ம பேசுகிறது என்ன பேசுவோம், தவறை நம்ம சுட்டி காட்டுவோமா? அப்படி இருந்தாலும் ஒரு சில தவறுகளை முடியாதுங்க. இன்னைக்கு இது வலைதளம். அதை நம்ம ஊருக்கு இப்போ இன்னைக்கு திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்ட வடக்கு மண்டல செயலாளருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நம்ம அனைத்து பட்டி தொட்டிக்கும் நம்ம போயிருக்கோம். அந்த பதிவு யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி கேளுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம அந்த பதிவை ரிப்ளை பண்ணி கேட்டிருக்கோம். அவர் எந்த ஊருன்ற தகவல் கூட இன்னும் சொல்லவில்லை. அப்போ சரியான பதிவாக இருந்து சரியான நபராக இருந்தால் அவர் வந்திருப்பார்ல, அதை சொல்ல வரேன். மற்றவங்க ஆதங்கப்பட்டு பேசுகிற நம்ம உறவுகள் நமக்கு தெரியுது, அதுக்கான ரிப்ளை நம்ம கரெக்டாக கொடுக்குறோம். நம்ம இது சம்மந்தப்பட்ட தெரிஞ்ச ஒரு வேட்பாளருக்கு கேட்குறோம், அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்குறோம். அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட மன வருத்தப்பட்டு இல்லையே நம்ம அனைத்து தொகுதிகள்லையும் எங்கிட்ட 10 கஞ்சி பழுது இல்லாமல் நம்ம போய் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு தானே இருக்கோம்னு சொல்கிறாங்க. நம்ம கமெண்டில் வர்ற அவ்வளோ பேரையுமே தவறாக சொல்லலை சகோ. நான் என்ன சொல்கிறேன், நம்ம டிபியை வச்சுக்கிட்டு நம்ம மன தைரியத்தை உடைக்கிறதுக்கு வர்றாங்கன்றதை சொல்ல வர்றேன். அவைகளை நீங்கள் நம்ப வேணாம். அப்படி ஒரு தவறு சம்பவம் நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை எடுத்துக்கோங்க, 10 தொகுதி. இந்த 10 தொகுதியும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொண்டு போக முடியுமா? அதுதான் நான் நிச்சயமாக இனி வர்ற ஒவ்வொரு 3 மாவட்டத்துக்குமான வேட்பாளர்கள் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளணும், அவங்க எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணணும், அவங்க ஒவ்வொரு வாக்காளர்களையும் அதே மாதிரி நம் அன்பு உறவுகளான தமிழக வெற்றி கழக உறவுகளான நீங்கள் வேட்பாளரை எதிர்பார்க்காதீங்க. வேட்பாளர் தான் வரணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் வேட்பாளர். நீங்கள் ஒவ்வொருவரும் தளபதி விஜய். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க, நீங்கள் தான் வாக்காளர். நீங்கள் தான் வாக்கு சேகரிக்கணும். நீங்கள் தான் அண்ணனை வெற்றி அடைய வைக்கணும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ தாங்க அவங்க அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு சதுரங்கம் நடக்கும் அப்படின்னு கூட அவங்களுக்குலாம் தெரியாது. என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கூட தெரியாது. அண்ணனுக்கு நம்ம 41 உயிரை இழக்க போகிறோன்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் அவர் வந்திருக்கவே மாட்டார். அவர் மனக்குமுறல்களோட இன்னைக்கு மக்களை சந்திக்க வர்ற அந்த தலைவருக்கு வழி விடுவோம். அதே மாதிரி நேற்று அவர் வாழ்நாளிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், மிகப்பெரிய ஒரு நாள், வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னா அந்த கன்னியாகுமரிக்கு அவர் வந்த நாட்கள் மட்டும்தான். அங்கே என்ன சிறப்புன்னு கேட்பீங்க. உண்மையிலேங்க அங்கு இருக்கக்கூடிய IAS அதிகாரி வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு மறக்கவே முடியாது. ஐயா வணக்கம் ஐயா, உங்களை நாங்கள் என்றுமே வணங்க மறக்க மாட்டோம். யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வசை பாடிடவும் மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் தலைவணங்கி உங்களை
என்றுமே மறக்காத ஒரு உறவுகளாக உங்களோடும் பயணிப்போம். நல்ல பாதுகாப்பு கொடுத்தீங்க. நிச்சயமாக எங்கள் கண் முன்னே தெரிந்தது. அவரோட நம்ம வெற்றி தலைவரோட வேன் வரும்போது, அந்த இடது பக்கத்தில் வந்த அந்த டிரைவர் கடைசி நிமிஷம் வரைக்கும், அவரு அந்த சிட்டிக்குள்ள கன்னியாகுமரிக்குள்ள வர்ற வரைக்கும், அவரு ஜன்னல யாரும் பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பாதுகாப்ப குடுத்துட்டு வந்தாங்க அந்த வண்டியில. அந்த ஸ்பீடுல அத்தன பேர் உயிர பாதுகாத்து, அத்தன பேர் ரோட்ல இருக்கவங்க மேல நம்ம வண்டி மோதிறக்கூடாதுன்றத கவனம் செலுத்தி, அந்த டிரைவர், அந்த பாதுகாப்பு அதிகாரி அந்த ஜீப்ல வந்த டிரைவர் அவ்வளோ அருமையா தலைவருக்கும் பாதுகாப்பு குடுத்தார். ஆனா சண்டாளன் நம்ம ஆளு ஒருத்தன், ஒரு கூட 2 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டியிருப்பாருயா அந்த மனுஷன். எதுக்க போய் நின்னு என்னத்தையோ நீ போட போறேன்னு சொல்லி சைக்கிள போட்டு அந்த மனுஷன பதற விட்ட பாரு. அதுதான்யா நம்ம பண்ற தப்பு. அந்த தப்ப பண்ணாதீங்க. தலைவரை எதுக்க நின்னு மறிக்கிறத நீங்க தயவு செஞ்சு கைவிடுங்க. அவருக்கு பாதைய விடுங்க. அவரோட பாதையில் அப்படிங்கிறத விட அவரோட பயணம் ஒரு வெகு தூரத்துல இருக்கு. எட்டுற தூரத்துல இல்லங்க முதலமைச்சர் பதவின்றது. எட்டாத தூரத்துல எங்கேயோ இருக்கு. கண்ணுக்கு தெரியாத இடத்துல. அத அவர் பறிச்சு தன் கையில ஏந்தணும் அப்படின்னா, நம்ம வழி விடணும். பாதைய மறைக்காதீங்க. பாதைய வழி விடுங்க. இன்னைக்கு கன்னியாகுமரியில இருந்த அந்த உறவுகள் அவருக்கு அருமையான பாதை வகுத்து குடுத்தீங்க. அருமையான பயணத்த குடுத்தீங்க. எங்க மனசு பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள நாங்க கைகூப்பி வணங்கி உங்களுக்கு ஒரு நன்றிய சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோல நெறைய இருக்கு சொல்றோம்.